வணக்கம் அன்பு நேயர்களே, நான் உங்கள் வைரமுத்து. வெல்கம் டு மை சேனல் வானியல் தமிழன். என்ட்ரன்ஸ்லேருந்து பார்த்தாலே மேலே உங்களுக்கு இந்த ஸ்தூப்பா தெரியும். நம்ம இங்கே இருந்து நடந்து அப்படியே போகலாம். சாந்தி ஸ்தூபாவை நோக்கி நடந்து போயிட்டுருக்கிறோம். எனக்கு பின்னாடி சாந்தி ஸ்தூபா இருக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஸோ இதுதான் சங்கம். இங்கே பார்த்தோம் அப்படின்னா 2 ரிவர் கான்ஃப்ளூயன்ஸ் ஆகிறத பார்க்க முடியும். ஸோ இங்கேருந்து ஒரு ரிவர் வருது, ஸோ அங்கேருந்து இன்னொரு ரிவர் வருது. ரெண்டுமே கான்ஃப்ளூயன்ஸ் ஆகி அப்படியே அந்த பக்கம் இட்ஸ் கோயிங். அதுதான் சிந்து நதி. லேல இருந்து கார்கில் போகக்கூடிய இந்த ரோட்டில் உயர்ந்த இமயமலை இருக்கக்கூடிய இந்த தின் ஏர் சரௌண்டிங்கில் ஒரு ஸ்பிரிச்சுவல் அண்டு டிவைன் வைப்ரேஷன் இருக்கக்கூடிய ஒரு இடம் அப்படின்னா அது சீக்கியர்களுக்கு சொந்தமான பத்தர் சாஹிப் குருத்வாரா. இந்த மேக்னட்டிக் ஹில் ஏரியாவில் ஒரு 4-5 கடை தான் இருக்குது, பெருசாக எதுவும் இல்லை. டிக்ஸே மொனாஸ்ட்ரியோடைய என்ட்ரன்ஸ் இது தான். இது ஒரு 500 to 600 இயர்ஸ் ஓல்டு ஒரு புத்திஸ்ட் மொனாஸ்ட்ரி. ஸோ நம்ம உள்ளே போய் பார்க்கலாம். இந்த மொனாஸ்ட்ரியிலேருந்து பார்க்குற மட்டும்தான் ஃபுல் க்ரீன் ஏரியா எனக்கு தெரியுது. ஏதோ ஒரு ரிவர் ஓடிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இங்கே பார்க்குறது மைத்ரேய புத்தா டெம்பிள்.
மைத்ரேய புத்தா ஸ்டாச்சு ரொம்ப பிரமாண்டமாக இருந்தது. ஸோ நம்ம அடுத்தது வந்து ஒரு சில்வர் ஸ்தூப்பா இருக்குது, அதுக்கு போகலாம். இது மேலே ஒரு தேவி டெம்பிள் இருக்குது. பைரவ ஏக்கவீரா ஃபேஸை வந்து வருஷத்தில் வந்து 3 தடவை ஒரே ஒரு ஆனுவல் ஃபெஸ்டிவலில் 3 நாளைக்கு மட்டும்தான் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருப்பாங்க. லே மார்க்கெட்டில் சுற்றிட்டு இருக்கிறோம். நிறைய கடைகள்லாம் இருக்குது, பார்க்கவே ரொம்ப நல்லா இருக்குது. ஈவினிங் ஒரு 1 or 2 hours ஸ்பெண்ட் பண்ணோம் அப்படின்னா லே மார்க்கெட் வந்து ஒரு நைஸ் பிளேஸ். நிறையா ஷாப்பிங் பண்ணலாம், நிறையா சொவீனியர்ஸ் கூட நிறையா வாங்கலாங்க. அதே மாதிரி ஃபுட் ஐட்டம்ஸ் பார்த்திங்க அப்படின்னா ஈவன் திபெத்தியன், சைனீஸ், லடாக்கி ஃபுட் எல்லாமே வந்து கிடைக்குதுங்க. இது ஒரு மஸ்ஜித்னு நினைக்கிறேன். எனக்கு இந்த லே மார்க்கெட் பார்த்தா கூட டார்ஜிலிங்லேயும் சரி, கேங்டாக்லேயும் வந்து எம்ஜி ரோடு இருக்கும், அங்கேயே மார்க்கெட் இருக்கும். அதே மாதிரி தான் இருக்குது. நமக்கு பின்னால் இருக்கிறது வந்து ஜாமியா மஸ்ஜித், லடாக்கோடைய லேயில் இருக்கிற லே மார்க்கெட்டில் இருக்கிற மஸ்ஜித். பார்க்கவே நைட்டில் வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக லைட்டிங்ஸ்லாம் போட்டு வச்சுக்கிறாங்க. ஸோ I love Leh. ஆர்மியோடைய டேங்க்ஸ்லாம் உள்ள இருக்குது. வெளியில் வந்து பார்வைக்காக வச்சுக்கிறாங்க. அப்படியே பாருங்கள், ஒரு ஏர்க்ராஃப்ட் டேக்ஆஃப் இருக்குது. பக்கத்தில் தான் ரன்வே இருக்குது ஏர்க்ராஃப்ட். ஸோ இந்த ஹால் ஆஃப் ஃபேம்க்கு வெளியிலே வந்து நம்ம இந்த டேங்க்ஸ், சின்ன சின்ன டேங்க்ஸ் இதெல்லாம் வந்து பார்வைக்காக வச்சுருக்கிறாங்க. பார்க்கவே ரொம்ப அழகாக இருக்குது.
நம்ம இப்போ நம்முடைய லே லடாக் ட்ரிப்பில் கார்டூங்லா பாஸ் வந்துட்டோம். இது பார்த்திங்க அப்படின்னா வந்து ஒன் ஆஃப் த வேர்ல்டு 11th மோட்டரபிள் ரோடுன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா ஒன்றும் கிடையாது. வேர்ல்டில் வந்து ஹை ஆல்டிடியூடில் வந்து கார் இல்லை இந்த மாதிரி வெஹிக்கிள் போகிறதுக்குலாம் வந்து ரோடு போட்டுப்பாங்க பார்த்தீங்களா. ஸோ இந்த மாதிரி ஹை ஆல்டிடியூடில் ரோடு போடுறதுல வந்து இது வந்து 11th வருது, வேர்ல்டு வைடாக வருது. இந்தியாவில் வந்து ஒரு காலத்துக்கு இதுதான் வந்து ஃபஸ்ட்டாக இருந்தது. இப்போ வந்து இது 2nd or 3rd இருக்குது. ஜென்ரலாக இங்கே வர்றது எல்லாருமே வந்து ஒரு ரிச்சுவல் மாதிரி இங்கே வந்து எல்லாம் ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஸோ நாமளும் வந்து இந்த இடத்துல வந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஸோ இப்போ வந்து எல்லாருமே ஃபோட்டோ எடுத்துப்பாங்க. ஃபோட்டோ எடுக்கணும் வந்து எல்லாமே க்ரௌடாக இருக்குது. இந்த கார்டூங்லா 17,000 feet ஆல்டிடியூடில் இருக்குது. ஆக்சிஜன் லெவல் ரொம்பவே கம்மியாக இருக்குது. இப்போ கொஞ்சம் நேரம் ஆக ஆக நானே ஃபீல் பண்ண ஆரம்பிச்சேன். இந்த நாட்டு புல்லில் இந்த மாதிரி ஒரு வேலி இருக்குது. ரிவர் வேறு வந்துட்டு இருக்குது. இட்ஸ் ரியலி பியூட்டிஃபுல். இப்போ வந்து இந்த ஆற்றுல போய் குளிக்கலாமான்னு தோணுது. பட் இட்ஸ் வெரி கோல்டு. நான் உள்ளே போய் பார்த்தேன், தொட்டு பார்த்தேன், பயங்கர கோல்டாக இருக்குது. ஏன்னா வந்து இது எல்லாமே கிளேசியர் வாட்டர். நம்ம ஊர் மாதிரி மழை தண்ணி கிடையாது, பனி உருகி வரக்கூடிய தண்ணி, கிளேசியர் வாட்டர். அதனால் வந்து பயங்கர கோல்டாக இருக்கும். குடித்தாலுமே வந்து சம்டைம்ஸ் நமக்கு ஒத்துக்காது. பட் ஆனால் வந்து இந்த வேலி பார்த்தோம் அப்படின்னா வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்கும். இங்கேயே உட்காந்துட்டு வந்து ஒரு நேரம் வந்து ஜாலியாக உட்காந்து என்ஜாய் பண்ணுறோம். ஸோ இங்கே பார்த்திங்க அப்படின்னா விண்டு வந்து காற்று எப்போவுமே அடிச்சிட்டே இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து கண்ணாடி போட்டு தான் வர வேண்டி இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து இங்கே இருக்க மண் எல்லாமே வந்து கண்ணில் அப்படியே வந்து அப்படியே இருக்குது. கேமல்லாம் இருக்குது. இது வந்து டபுள் ஹம்ப் கேமல். முதுகில் வந்து 2 ஹம்ப் இருக்கும். இங்கே மட்டும் தான் பார்க்க இல்லை சொல்கிறாங்க. உண்மையாகவே வந்து எல்லா கேமலுக்கும் டபுள் ஹம்ப் இருக்குமா தெரியல. பட் இங்கே இருக்க கேமல் எல்லாருக்குமே வந்து ஒட்டகத்தை வந்து எல்லாத்துக்குமே டபுள் ஹம்ப் இருக்குது. ஸோ கேமல் மேலே உட்காந்தாச்சு. ரைட்டு ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ ஹுந்தரில் வந்து இந்த சாண்ட் டியூன்ஸில் கேமல் ரைடை வந்து என்ஜாய் பண்ணிடுறோம்.
ஓகே, நாம் சாண்ட் டியூன்ஸ் இருக்கிற இடத்துக்கு வந்துட்டோம். ஸோ இங்கே பார்த்தோம் அப்படின்னா வந்து இந்த காற்றுனால வந்து இந்த மண் எல்லாமே வந்து இட்ஸ் லைக் இந்த அலை மாதிரி வந்து லேயர் லேயராக இருக்குது. கீழே வந்து பார்த்தேன், கீழே வந்து நார்மலாக தான் இருந்தது. பட் ஒன்ஸ் உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, இந்த மண் தூசி அப்படியே பறந்து வருது. ஐ டோன்ட் நோ, என் கண்ணுக்கு தெரியுது. இந்த வீடியோ வந்து பார்க்குறப்போ உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. அது இந்த மண் எல்லாமே அப்படியே வந்து மேலே அப்படியே பறந்து வருது. சாண்ட் டியூன்ஸை பார்க்கணும் அப்படின்னு நினச்சி நான் வந்தேன். கீழே சாண்ட் இருக்குது. ஸோ எடுத்து பார்த்தோம் அப்படின்னா நம்ம பாலைவனத்தில் எப்படி மண் இருக்குமோ அதே மாதிரி வந்து அப்படியே வந்து தூசியாக இருக்குது. ரொம்ப சாஃப்டாக, இட்ஸ் வெரி சாஃப்ட் அண்ட் ஃபைனாக இருக்குது. இப்போ நான் இந்த உடன் பிரிட்ஜில் நடந்து போயிட்டுருக்கிறேன். நடுவில் வந்து பெரிய நீரோடை இருக்குது. பியூட்டிஃபுல். இன்னொரு பியூட்டி என்ன அப்படின்னா, நான் நடந்து போயிட்டுருக்கிறேன். நான் ஒவ்வொரு ஸ்டெப்பு வைக்க வந்து அப்படியே வந்து பவுன்ஸ் ஆகுது. ஒரு வித்தியாசமான ஃபீலிங்காக இருக்குது. ஸோ இந்த நதி வந்து சயோக் அப்படிங்கிற நதியில் போய் ஜாயின் ஆகும். சயோக் வந்து ரொம்ப ஃபேமஸான நதி. பட் இது சும்மா ஒரு நீரோடை மாதிரி தான். இதை சுற்றி நான் உங்களுக்கு காமிக்கிறேன், எப்படி இருக்குன்னு பாருங்கள், எவ்வளோ பியூட்டிஃபுல்லாக இருக்குது அப்படின்னு. ஒண்டர்ஃபுல். சரிண்ணா, வியூலாம் வந்து ரொம்ப அருமையாக இருக்குது. ஸோ பக்கத்தில் தான் வந்து ஷயோக் ரிவர் இருக்கிறதுனால, அந்த தண்ணி இருக்கிறதுனால வந்து லாட் ஆஃப் ஃபார்மிங்லாம் நடக்குது. டிப்பிக்கல் வில்லேஜில் இருக்க ஒரு ரோடு, நாட் ஈவன் ரோடு, ஒரு சந்து, அதுக்குள்ளே நாங்கள் நடந்து போயிட்டுருக்குறோம். ஸோ இதுதான் வந்து கோதுமை இப்படி தான் வரும். உங்களுக்கு கோதுமை நீங்கள் பார்க்கலாம். நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக கோதுமை இதை நான் பார்க்குறேன். ஃபார்மிங் அப்படிதான். பக்கத்துலேயே வந்து ஒரு மஸ்ஜித் இருக்குது. மஸ்ஜித் வந்து சைடில் ஒரு வழி போகுது, அதுதான் வந்து மியூசியம்க்கு போகிற டைரக்ஷன் நினைக்கிறேன். உள்ளே வந்துட்டேன். ஒரு பழைய வீடு மாதிரி இருக்குது. இப்போ நம்ம தாங் வில்லேஜில் இருக்கிறோம். இந்தியாவுடைய லாஸ்ட் வில்லேஜ். இங்கே அப்புறம் போனோம் அப்படின்னா வந்து 1 or 2 கிலோமீட்டர்ஸில் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல், பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் வந்துடும். ஸோ சரௌண்டிங் பாருங்கள், ஃபுல்லாக வந்து மலை தான். மலைக்கு நடுவில் இருக்கிறோம். இங்கே நம்மளுடைய தேசிய கொடி வந்துட்டுருக்குது. ஸோ இந்த அங்கிள் வந்து எங்களை இந்த பில்டிங்க்கு மேலே கூப்பிட்டு போகிறாரு. மேலேருந்து பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக நம்ம பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் ஆர் லைன் ஆஃப் கண்ட்ரோலுடைய வியூ தெரியுமா? போய் மேலே போய் பார்க்கலாம். ஸோ இந்த மலை வந்து பாகிஸ்தான் கீழே தான் வருது. அப்படியே போனோம் அப்படின்னா
அந்த பக்கம் வந்து வில்லேஜ் தெரியும். அந்த வில்லேஜ் வந்து பாகிஸ்தானுடைய வில்லேஜஸ். யூ கேன் see அந்த அங்கே தெரிஞ்ச வில்லேஜ் வந்து பாகிஸ்தான் அங்கே இருக்கிறது. அப்படியே இங்கே வந்து அப்படின்னா இங்கே இருக்கிற இது வந்து இந்தியாவுடைய ஃபைனல் போஸ்ட்டு. ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது வந்து நோ மேன்ஸ் லேண்டு. ஸோ பேசிக்காக இதுதான் வந்து லைன் ஆஃப் கண்ட்ரோல். அப்படியே மேலே பார்த்தோம் அப்படின்னா இந்த மலை வந்து இந்தியாவுடைய கண்ட்ரோலில் இருக்குது. அதுக்கு பின்னால் வந்து கருப்பாக டாப்பில் தெரியும் பார்த்தீங்களா, அது வந்து பாகிஸ்தானுக்கு கண்ட்ரோலில் இருக்குது. இது ஓகே. They are selling a lot of homemade products here. இங்கே வந்து இந்த கடைசி இந்தியன் வில்லேஜை பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போதைக்கு இது ஓகே, லைன் ஆஃப் கண்ட்ரோல். இப்போ வெறும் சீக்கிரமாகவே வந்து மறுபடியும் நம்ம இழந்த இடத்துல வந்து மறுபடியும் மீட் எடுப்போம்னு நினைக்கிறேன். ஜெய்ஹிந்த். வாவ், வாட் அ பியூட்டிஃபுல் வியூ. என் கண்ணாலே நம்ப முடியல ஆக்சுவலாக. இவ்வளோ பெரிய ப்ளூ கலர் வாட்டர். அமேசிங். ஸ்டார் கேசிங் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன் 8 o'clock இருந்து. கிரேன் வேலி காட்டேஜ் ஷூட்டிங் பாயிண்டில் நம்ம வேணால் ட்ரை பண்ணலாம். ஸோ ஃபோட்டோ எடுக்கிறதுக்கு வந்து இது ஒரு நல்ல பாயிண்ட்டு. இந்த கீழே இருக்க தண்ணியில் இந்த மேகத்தோட ரெஃப்ளெக்ஷன் பாருங்களேன், இவ்வளோ சூப்பராக இருக்குன்னு சொல்லிட்டு. இந்த லேக்குக்கு சைடில் பார்த்தா எல்லாமே வந்து அந்த ஸ்கூட்டரும், அந்த மஞ்சள் கலர் ஸ்கூட்டரும், இந்த 3 Idiotsல உட்கார அந்த ஒரு இந்த மூணு உட்காந்துருக்கு இது மாதிரி இருக்கும் பார்த்தீங்களா, அதையும் வந்து வச்சு எல்லா இடத்துலையும் வந்து வசூல் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இங்கே பார்த்தீங்க அப்படின்னா வந்து நிறையா காட்டேஜஸ் மாதிரி வச்சுருக்குறாங்க. இங்கே வந்தால் வந்து புக் பண்ணால் கூட வந்து நிறையா தங்கிக்கலாம். ஒன்றும் ஈஸியாகவே வந்து அக்காமடேஷன்லாம் கிடைக்குது. இந்த லேக்கு வந்து ஒரு 130 கிலோமீட்டர்ஸ், ஆல்மோஸ்ட் ஒரு 130 கிலோமீட்டர் லென்த்தாக இருக்குதுன்னு சொல்கிறாங்க. வித்து பார்த்திங்கன்னா அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 5 to 6 கிலோமீட்டர் வித்து இருக்குது. அப்போனா நீங்களே வந்து இமேஜின் பண்ணி பாருங்கள் எவ்வளோ பெரிய லென்த்து, எவ்வளோ பெரிய வித்துன்னு சொல்லிவிட்டு. ஸோ இந்த லேக்கில் வந்து பாதி வந்து இந்தியா பக்கம் இருக்குது, மிச்ச பாதி வந்து இன்னும் சைனா பக்கம் இருக்குது. இல்லை அப்படின்னா வந்து அந்த திபெத்தோட பார்டர், இந்த பாதி வந்து திபெத்தில் இருக்குது. ஸோ நான் பார்க்குறேன் எனக்கு பின்னாடி வந்து ஆர்மி வந்து பேட்ரோலிங்லாம் பண்ணிகிட்ருக்குறாங்க. அந்த மாதிரி ஒரு போட்லாம் எடுத்துகிட்டு வந்து சம்டைம்ஸ் வந்து இந்த மாதிரி போயிட்டு வந்துருக்குறாங்க, பேட்ரோலிங் பண்ணிகிட்டு இருக்கிறாங்க. லே பேலஸுடைய எக்ஸ்டீரியர் இப்படி தான் இருக்குது. கீழே ஏதோ ஒரு மொனாஸ்ட்ரி மாதிரி தெரியுது. வாசல் எல்லாம் வந்து ஃபோட்டோ எடுத்துருக்காங்க.
மாடல் ஒன்று வச்சுருக்குறாங்க. இப்போ வந்து ஹை ஆல்டிடியூடில் வந்து கிளேசியர்லாம் வந்து ஸ்கீயிங் பண்ணணும். அதுக்குன்னு வந்து தனியாகவே வந்து ஒரு வெஹிக்கிள் இருக்கும். அந்த மாதிரி ஒரு மாடல் இங்கே வச்சுருக்காங்க. ஸோ இப்போ வந்து சயாக் வார் மெமோரியலுக்கு வந்து நம்ம என்ட்ராக போகிறோம். இது வந்து இந்த ஏரியாவில் நடந்த வாரில் இறந்த வீரர்களுக்கான ஒரு மெமோரியல். இதுதான் அதோட என்ட்ரன்ஸ். இதுதான் அந்த மெமோரியலுடைய என்ட்ரன்ஸ்க்கு போகிற வழி. பக்கத்தில் ஏதோ வியூ பாயிண்ட் எழுதியிருக்காங்க. ஃபஸ்ட்டு மெமோரியலுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம இந்த வியூ பாயிண்ட்டுக்கு வரலாம். சியாச்சின் வாரியர்ஸ், கிரேட் கரேஜ் அண்ட் ஃபோர்ட்டிடியூட். இதுதான் அந்த ஆர்மியோடைய மெமோரியல். இதை வந்து ஜார்ஜ் பெர்னாண்டஸ் அவர் வந்து நம்முடைய ரக்ஷா மந்திரி டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருக்கிறப்ப வந்து இதை கன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுக்கு இனாக்ரேட் பண்ணியிருக்காருன்னு நினைக்கிறேன். அதனால் அவருடைய இதை போட்டுருக்காங்க. இந்த ஏரியா ஃபுல்லாக வந்து ஐஸ் அப்படியே ஃப்ரீஸ் ஆகி நிற்குது. மேபி ஒரு 1 or 2 inch மட்டும்தான் வந்து திக்னஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். அந்த மண் மேலே வந்து ஒரு 2 inches வந்து ஃபுல் ஐஸ் வந்து அப்படியே ஃப்ரீஸ் ஆகிருக்குது. இது வந்து 17,000 ஃபீட் ஆல்டிடியூடில் இருக்குது. சுற்றி இருக்க மலை எல்லாம் பார்த்தா வந்து எல்லாம் ஐஸ்லாம் அப்படியே பனிலாம் அப்படி படர்ந்து கிடக்குது. இந்த சாங்லா பாஸ் வந்து 17,000 ஃபீட்டில் இருக்குது ஆல்மோஸ்ட். ஸோ ஆக்சிஜன் லெவல் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்குங்க. பட் சுற்றி இருக்க மவுண்டெயின்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஃபுல்லாக வந்து பனியாக தான் படர்ந்துருக்குது. பின்னால் பார்த்தாலே வந்து தெரியும். அதனால் ஃபுல்லாகவே வந்து பனி தான். ஸோ இங்கேருந்து அப்படியே கொஞ்சம் ஃப்ரண்ட்டில் நடந்து போகும். இங்கே வந்து ஏதோ திரிஷூல் கன்னர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு மேபி இங்கே இருக்க ஆர்மியோடைய ஏதாவது ஒரு பெட் நேமாக கூட இருக்கலாம். ஸோ இங்கே எழுதியிருக்கிறாங்க. ஒரு ஸ்தூப்பா கூட இங்கே இருக்குது. இது வரைக்கும் என்னுடைய சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்புறம் தான் ஃப்யூச்சரில் என்னுடைய வீடியோ பார்க்க முடியும். அதுவரை உங்களிடம் விடைபெறுவது வைரமுத்து. தேங்க்யூ.